இது முடிவில்லாத தொடக்கம். தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் நடிப்பில் வெளியாகும் ஜனநாயகன் வெற்றி பெற வாழ்த்துகிறோம். இவன் அசாருதீன் உதுமான் அலி, பாபநாசம் சட்டமன்ற தொகுதி, தமிழக வெற்றி கழகம். ஸ்டாலின் முட்டாள்னு சொன்னார். அவருடைய அதை கைது பண்ணலதாங்க. முட்டாள் முதலமைச்சர்னு சொன்னதுக்கும் எலும்பு உடைப்புன்னு சொன்னதுக்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்குது. முட்டாள் முதலமைச்சர்னு சொன்னதுக்கெலாம் நீ கைது பண்ண முடியாது, நினச்சா கூட நீ பண்ண முடியாது. அப்படி பண்ணிங்கன்னா நீதிமன்றத்தில் நீங்கள் அம்பலப்படுவீர்கள். ஆனால் இங்கே எலும்பு உடைப்புன்னு பேசினாருன்னா கண்டிப்பாக கைது பண்ணுவாங்க. மார்க்கண்டேயன் விஷயத்தில் கைது நடவடிக்கை தவிர்க்க முடியாதது. இது தெரிஞ்சு தான் மார்க்கண்டேயன் பேசுகிறாரு. இல்லை, இது அதை ரசிக்குது, அதை பிரச்சனையை உண்டாக்கி ஆளை விடக்கூடாது விஜய், அவ்வளோதான். வெரி சிம்பிள். எப்படியாவது விஜய் ஆட்சியை கவிழ்த்து விட வேண்டும் என்று திமுக துடியாய் துடிக்கிறது. பார்க்குறவங்க எல்லாருக்கும் இது தெரியும். ஒன்று அவங்க கவுக்க முயற்சி நேரடியாக பண்ண மாட்டாங்க, மறைமுகமாக நடக்கும். டே 1லேருந்து இம்சங்க ஆளை விட மறுக்கிறார்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை, இதெல்லாம் நீங்கள் ஒரு 6 மாதம் பொறுத்து பண்ணணுங்க. இப்போ எது பண்ணாலும் எடுபடாதுன்ற புரிதல் அவங்களுக்கு இல்லை. பூமராங் ஆகும். இன்றைக்கி விஜய்க்கு எதிராக எந்த குற்றச்சாட்டை சொன்னீங்கன்னாலும் உங்கள் மேலே தான் அந்த அம்பு திரும்ப வந்து விழும். அது அவங்களுக்கு புரியல. அந்த ஹனிமூன் பீரியட் இன்னமும் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. இன்றைக்கி மீடியா கடுமையாக விஜய் விமர்சனம் பண்ணி தான் பேசுது. எத்தனை பேர் மேலே கேஸ் போட்டாங்க? ஒன்றுமே போடலையே அவங்களுக்கு. எவ்வளோ மீடியா பர்சன்ஸ் அவங்க டெஃபமேஷன் கேஸ் போட்டார் விஜய்? இல்லை எவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ணார்? கிட்டத்தட்ட டிஎம்கேக்கு ஈக்குவலாக மீடியாவும் பேசிக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி இன்னமும் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலான்னு யார் ஆட்சினே தெரியாமல் தான் டிவி டிபேட்ஸ் நடக்குது. பெரும்பாலான தொலைக்காட்சி வாதங்கள் மாலை 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் டிபேட்டில் ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது எப்படி திமுகவுக்கு சொம்பு தூக்குனாங்களோ, லாலி பாடினாங்களோ, எப்படி ஜால்ரா போட்டாங்களோ, அந்த மாதிரி தான் இன்றைக்கும் திமுகவுக்கு வெண்சாமரம் வீசிக்கிட்டு இருக்காங்க. நான் கேட்குறேன், எனக்கு இதை முட்டு கொடுக்குற திமுகவுக்கு என்னமோ முட்டு கொடுக்குற வாடகை வாய்கள், பெய்டு மவுத்ஸ், அறிவாலய அல்சேஷன்கள், ஆக்ஷனை பற்றி ஏன் பேச மாட்டேன்றேன்? ஓப்பனாக ஒரு மேலே பேசுறது, மிரட்டுறது, அவதூறு பரப்புறது, கவுந்துருன்றது, கல்யாண வீட்டில் போய் கலைஞ்சிரும்ன்றது, இதெல்லாம் நியாயமா? ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இங்கே இருக்குது. 6 மாதம் கூட ஆகலையா? அது கூட கலைஞ்சிரும்னா? ஒரு தனி மனிதனுக்கு தற்கொலை என்ன வந்ததுன்னா அவனை கூட்டும் போய் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து கவுன்சிலிங் கொடுக்கலாம். ஒரு கட்சிக்கே யாருக்கு ட்ரீட்மெண்ட்டு, யாருக்கு கவுன்சிலிங்? தலையில் வாழவும் புரியல. தினம் இப்படி பேசுகிறதால இப்போ செட்டிலே ஆகலையாங்க, மை காயலைங்க. தினம் இம்சை, தினம் பிரச்சனை, தினம் எங்கேயாவது எவனாவது ஒரு ராவடி பண்ண வேண்டியது, பிரச்சனைகள் நிறையா இருக்குங்க. அதை பேசக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. ஆமாம். ஆனால் நீங்கள் இப்படி பேசுகிறதால அரசு தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு விதத்தை நீங்கள் வழிவகுக்கிறீங்க. உண்மையான பிரச்சனைகள் பல இதில் விஜய் கவனம் செலுத்த மாட்டேன்றாரு. அதுலேருந்து அரசு தப்பித்துக் கொள்வதற்கு இந்த மாதிரியான பேச்சு பேசுகிறதால நீங்கள் அரசுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ விஜய்க்கு உதவி பண்ணுறீங்க. ரெட்ரோலோக்ஸ் நிதியங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திமுக எம்எல்ஏ, விளாத்திக்குளம் எம்எல்ஏ திரு மார்க்கண்டேயன் அவர்கள் 15 நாள் சிறை அப்படின்ற ஒரு விஷயத்தை நேற்று இரவு நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பரவலாக அது அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி இப்போ நகருது. ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்கிறாங்க, விமர்சனங்களை அஞ்சு முதலமைச்சர் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் ஒரு முதலமைச்சர் இப்படி பேசுகிறதுன்றது ஏற்றுக்கக்கூடிய விஷயம் இல்லை, அது சட்டப்படியான நடவடிக்கை அப்படின்றது. இந்த 2 கருத்துக்கள் எப்படி பார்க்கறது? ஒரு பக்கம் 2 மாதமே ஆன நிலையில் இந்த மாதிரியான விஷயங்களாக பார்க்குறதா, இல்லை இது சரியான நடவடிக்கைன்னு பார்க்குறதா? இப்போ இவரோடு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 10 கேஸ் இருக்குது. இந்த மாதிரி பதிவு போட்டவங்களை கைது பண்ணுறதெல்லாம். இப்போ இந்த அமைச்சர் ரமேஷை பற்றி பதிவு போட்டவங்களை கைது பண்ணும்பொழுது உயர்நீதிமன்றமே நீங்கள் இதுக்கெல்லாம் எப்படி கைது பண்ண முடியும், அவதூறு வழக்கு தானே போட முடியும்னு கேட்டாங்க. அது மாதிரி திமுக மாற்றுத்திறனாளி ஒருத்தர் ஒரு வழக்குலையும் அதே மாதிரி ஒரு கருத்து சொல்லப்பட்டு அவரும் கருத்து இந்த மாதிரி பேசுவாங்க. இது 2 பிரச்சனை. ஒன்று அவதூறு, இன்னொன்று வெறுப்பு பேச்சு, வன்முறையை தூண்டக்கூடிய பேச்சு. இது 2ஐயும் நம்ம பிரித்து பார்க்கணும். இப்போ நம்முடைய திமுக முன்னாள் எம்எல்ஏ அவர்களுடைய சட்டத்துறை நிர்வாகி, வழக்கறிஞர் நண்பர் பரந்தாமன் அவர்கள் பேசினார். இப்போ பழனி கோயிலில் நடந்த முறைகேடு, பழனிக்கே மொட்டை அடிச்சிட்டாங்கன்னு சொன்னார். அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல, எடுக்கவும் முடியாது. ஏன்னா அவர் விமர்சனத்தை முன்வைக்கிறார், அரசியல் ரீதியான விமர்சனம். இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஊழல் நடந்துச்சுன்னு இப்போ மாரிதாஸ் கைது, இதெல்லாம் தப்பு. ஓகே, மாரிதாஸ் கைது கண்டிப்பாக தப்பு. ஏன்னா மாரிதாஸ் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்கிறாரு. நீ முடிஞ்சா நீ அவதூறு வழக்கு போடு. ஒரு மந்திரியாக இருந்தால் 1000 குற்றச்சாட்டு வரும். மாரிதாஸ் ஒன்றும்
பர்சனல் அட்டாக் பண்ணாமல் எனக்கு ஐ மீன் அந்த 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 ஒரு புகைப்படத்தை வெளியிட்டதை வச்சு பார்க்கும்பொழுது எச்சரித்திருக்கலாம், அவதூறு வழக்கு போட்டு இருக்கலாம். அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். அதே மாதிரி இன்னும் சிலர் வந்து கருத்துக்களை தெரிவித்ததுக்காக கைது என்பது ஏற்புடையதல்ல. இது ஒரு கட்டு, இது ஒரு பயமுறுத்துற அதுதான் ஓகே ஒன்று. ஆனால் மார்கண்டேயன் விஷயம் வேற. ம் மார்கண்டேயன் விஷயத்தில் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையில் கைது நடவடிக்கை தவிர்க்க முடியாது. யாரை பார்த்து யாராவது எலும்பை உடைப்பண்ணா ஓகே பூச்சி உள்ள தான் போடுவான். ம் இப்போ தெருவில் போகிற ஒருத்தனை உங்களுக்கு ஏதோ சண்டை வந்து எலும்பை உடச்சிடும் அப்படின்னு மிரட்டினானா, அவர் என்னை மிரட்டுறாரு எலும்பை உடச்சிடணும்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அரசு தான் பண்ணுவாங்க. அதில் ஒரு முதலமைச்சர், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை நீ சட்டசபை கதவை மூடு, உன் எலும்பு உடைக்கிறேன் பாருன்னு நீ பேசினன்னா அவருக்கு தெரியும் இப்படி பேசினா இப்படி நடக்கும்னு. அதுக்காக தான் அவர் பேசியிருக்காரு. அதனால் இந்த கைது நடவடிக்கை என்னை பொறுத்தவரையில், என்னுடைய அறிவுக்கு எட்டிய வரையில் தவிர்க்க முடியாது. ஏன்னா இன்னும் அந்த உயர்ந்த ஜனநாயகத்துக்கு வெறும் வாய் வார்த்தை தான், நான் அதோட தொடர்ச்சியாக அது வன்முறை நடக்கலைன்னெலாம் பேசுகிறதுன்றது வந்து அதெல்லாம் வந்து நடைமுறைக்கு ஒத்து வராது. நீங்கள் ஒரு முதலமைச்சரை சட்டசபையில் கதவை மூடும் எலும்பை உடைப்பான்னு பேசுனீங்கன்னா ஜெயிலுக்கு தான் போவீங்க. இது யாராக இருந்தாலும், எந்த முதலமைச்சராக இருந்தாலும். ஓகே. உடனே அவர் ஸ்டாலின் முட்டாள்னு சொன்னார், அதை கைது பண்ணல. முட்டாள் முதலமைச்சர்னு சொன்னதுக்கும் எலும்பு உடைப்புன்னு சொன்னதுக்கும் அடிப்படையிலே வித்தியாசம் இருக்குது. முட்டாள் முதலமைச்சர்னு சொன்னதுக்கெலாம் நீ கைது பண்ண முடியாது, நினச்சா கூட நீ பண்ண முடியாது. அப்படி பண்ணிங்கன்னா நீதிமன்றத்தில் நீங்கள் அம்பலப்படுவீர்கள். ஆனால் இங்கே எலும்பு உடைப்புன்னு பேசினாருன்னா கண்டிப்பாக கைது பண்ணுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த அரசு, விஜய் அரசு, இவங்க மேலே நியாயமான விமர்சனங்களை வைக்கக்கூடியவர்களை கைது செய்வது என்பது கண்டிப்பாக ஏற்புடையதல்ல. ஓகே. அதில் வந்து மாரிதாஸ் இஷ்யூவாக இருக்கட்டும், அல்லது வந்து அந்த ரமேஷ் விஷயத்தில் பேசினதாக இருக்கட்டும், அப்புறம் ஒரு பெண்மணி ஒருத்தர் ஏதோ கருத்து தெரிவித்தாங்க பழனி கோயில்னா அவங்க மீதான வழக்கு, இதெல்லாம் வந்து கைது நடவடிக்கைகள் கருத்துக்களுக்காக விஜய் அரசு செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஆனால் மார்கண்டேயன் விஷயத்தில் கைது நடவடிக்கை தவிர்க்க முடியாதது. இது தெரிஞ்சுதான் மார்கண்டேயன் பேசுகிறாரு. இல்லை, இது அதை ரசிக்குது, அதை வந்து பிரச்சனையை உண்டாக்கி ஆளை விடக்கூடாது விஜய், அவ்வளோதான். வெரி சிம்பிள். இல்லை சார், இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுகிறாரு, சேம் அதே மாதிரி ஒரு டோனில் தான் மார்கண்டேயனும் வந்து பேசுகிறாருன்னா இது இப்போ ரொட்டீனாக இதை பண்ணலான்ற ஒரு பண்ணலாம். நான் பேசுவேன், முடிஞ்சால் என்னை கைது பண்ணேன், அது மூலமாக இப்போ ஐயோ வயிற்றில் வாயில் அடிச்சுன்னு கத்த வேண்டியது. நான் கேட்குறேன், நீங்கள் குறைஞ்சபட்ச மனசாட்சி, நேர்மை, அறிவு நேர்மை உள்ளவங்க பதில் சொல்லட்டும். ஒரு முதலமைச்சரை, ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது எலும்பு உடைப்பண்ண வேணா பேசினா பிடிச்சி உள்ளே தான் போடுவாங்க. அப்படி போட்டது கரெக்டுன்னு தான் பெரும்பாலானவங்க சொல்லுவாங்க. ஓகே. அப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாது, பேச முடியாது யாரை பற்றியுமே. இல்லை, நீங்கள் சொல்கிறீங்க பரந்தாமன் அவர்கள் விமர்சனம் வச்சார், அவரை கைது பண்ணலை, அவர் எதுவுமே சொல்லலை. ஆமாம். அப்போ அது ஒரு சரியான நடவடிக்கையாக தானே பார்ப்பாங்க. இல்லைங்க, இப்போ ஏன் இவங்க கத்துறாங்கன்றான், எதுக்காக? இது விமர்சனம்னு சொல்கிறாங்க, இந்த எதிர் விமர்சனம் உடைப்பு. நான் கேட்குறேன், எலும்பை உடைப்புன்றது விமர்சனமா? எலும்பை உடைப்புன்றது எப்படி விமர்சனம்? அது அப்பட்டமான மிரட்டல், வெறுப்பு பேச்சு, வன்முறை, இது வெளிப்படையான மிரட்டல். நான் சொல்கிற முதலமைச்சர் இல்லை, யாருக்கு எதிராக பேசினாலும், யாருக்கு எதிராக யார் பேசினாலும் உன் எலும்பை உடைப்பேன்னு பேசினா சட்டம் கடமையசையும் உள்ளே தான் போடுவான் பிடிச்சி. அதுலேயும் ஒரு முதலமைச்சர்னும் போது அதுலேயும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது ஏட்டு சுரைக்காய். அப்படி கிடையாது. யதார்த்தம், இருக்கிறவனுக்கு ஒரு சட்டம், இல்லாதவனுக்கு ஒரு சட்டம் தான். நம்பர் 1, இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, இது வெளிப்படையாக பேசுறது நல்லது. இருக்கிறவனுக்கு ஒரு சட்டம், இல்லாதவனுக்கு ஒரு சட்டம் தான். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது ஏட்டு சுரக்காய், நடைமுறை வேறு. அது வார்த்தை. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை நான் எலும்பை உடைப்பண்ணி பேசுகிறேன், எப்படி விடுவாங்கன்றேன். உடனே அங்கே பேசல, இங்கே பேசலையானா அது அந்த நேரத்தில் அவங்க ஏதோ பெருந்தன்மையாக இருந்திருக்காங்க, அல்லது வந்து ஏதோ வேணாம் இந்த நேரத்தில் தொட வேணான்னு விட்டுருப்பாங்க. ஆகவே கடைசி ஸ்டேஜ், அது ஒரு பக்கம். பட் இந்த அரசுடைய 2 மாத கால இதில் வந்து சில ஆபத்தான அணுகுமுறைகள் இருக்கின்றன, அதையும் பதிவு பண்ணணும். கருத்து சொல்கிறவங்களெல்லாம் நீங்கள் பிடிச்சி உள்ளே போடுறதுன்றது ஏற்புடையதல்ல. அதுக்கு தான் இவ்வளோ உதாரணங்கள் நான் சொன்னேன், மாரிதாஸ் உட்பட. நீங்கள் அதை வந்து நீ வந்து இப்போ அனுமதிக்க முடியாது, கண்டிப்பாக அனுமதிக்க முடியாது. ஓகே. அது வந்து நாளைக்கு கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசுகிறவனெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டு சுமத்துறான், உள்ளே பிடிச்சி போடுறான்னா அது வந்து மிரட்டுறது. எவ்வளோ கொள்ளடிச்சாலும் எவனும் எதுவும் பேசக்கூடாதுன்ற. இதை ஸ்டாலின் கவர்மெண்ட்டும் பண்ணிச்சு. நியாயமான விமர்சனம் பண்ணவங்களை, தாவேக்காரங்களை, பிஜேபிக்காரங்களை எவ்வளோ பேரை பிடிச்சி ஸ்டாலின் போலீஸும் மீம் போட்டதுக்கெல்லாமே நடந்திருக்கு. மீம் போட்டதுக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க. ஆமாம். அதனால் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறலை. இவங்களுக்கு சகிப்புத்தன்மை குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. இன்னொன்று,
இன்றைக்கி இருக்க மாடர்ன் வேர்ல்டில் வந்து நீ என்ன தான் பண்ணாலும் எதையும் தடுக்க முடியாது. எவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ணுவேன்? வாய்ப்பே கிடையாது. இது முடிஞ்ச வரைக்கும் அரெஸ்ட் பண்ணி இது ஒரு எச்சரிக்கையாக நீங்கள் கொடுக்குறீங்க. அதனால் இந்த பிரச்சனையை ரெண்டாக பார்க்கணும். மார்க்கண்டேயன் கைது தவிர்க்க முடியாதது. பட் அதே நேரத்தில் ஒரு 10-12 பேர் மேலே ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இந்த 70 நாட்களில் இஷ்டம் போல் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து கருத்து தெரிவித்ததற்காக ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தினதுக்காக. அந்த போக்கு கண்டிக்கத்தக்கது, ஏற்புடையதல்ல. ஆகவே ரெண்டையும் போட்டு நம்ம குழப்பிக்கக்கூடாது. ரெண்டு வெவ்வேறு விதமான விஷயங்கள் என்று தான் நாம் பார்க்க வேண்டும். இல்லை, இதில் ஒரு திசை திருப்புதல் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கா? ஒரு முதலமைச்சர் அவருடைய பணிகளை செய்கிறதை தாண்டி இந்த மாதிரி பேசுறதன் மூலிமா அதை திசை திருப்புறது, தன் பக்கம் வந்து திருப்புற ஒரு யுக்தியாக இது வந்து யார்? திமுக இருக்கலாம், அது இருக்கும். எதிர்கட்சியாக இன்னைக்கு திமுகவோட பிரச்சனை என்னங்க? நம்ம பல தடவை பேசிட்டோம். மே 4ஆம் தேதி 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை இந்த க்ஷணம் வரையில், இந்த நிமிடம் வரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தால் நம்ப முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. இது தாங்க பிரச்சனை. அவங்க ஏற்றுக்க தயாராக இல்லை. எடப்பாடி கிட்ட தோற்றுருந்தா கூட தயாராக இருந்திருப்பாங்க. இது அவங்களால ஏற்றுக்க முடியலைங்க. இதாங்க பாட்டம் லைன். எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் இங்கே தாங்க வந்து நிற்கும். டாப் டு பாட்டம், தலைமையிலேருந்து கடைநிலை தொண்டன் வரையில். இதில் விவரம் அறிந்தவங்க புரிஞ்சுக்கிறாங்க. திமுகவில் பழைய முதலமைச்சர் அவரால் இது ஏற்றுக்க முடியல. இல்லாட்டி இப்படிப்பட்ட தவறுகளை அவர் அனுமதிப்பாரா? நான் கேட்குறேன். நீங்களே ஒரு முதலமைச்சராக இருந்திருக்கீங்க. நீங்கள் முதலமைச்சராக இருக்கும்போது யாராவது இப்படி பேசியிருந்தா, நீங்கள் கைது பண்ணி உள்ளே போட்டிருந்தீங்கன்னா, அதை யாரும் இன்றைக்கி வாடகை வாய்கள்லாம் கத்துறானுங்களா? இன்றைக்கி யாராவது வாய் திறந்துருப்பாங்களா? எந்த முதலமைச்சரை பற்றி இப்படி பேசினாலும் இப்படி தாங்க நடவடிக்கை வரும். அதை வந்து மோடிக்கு எதிராலாம் சில விஷயங்களை இவங்க பேசுனாங்க. கவர்மெண்ட்டு பெருந்தன்மையாக விட்டுது. சில இடங்களில் கேஸ் போட்டாங்க. ஸ்டாலின் போலீஸே கேஸ் போட்டுது. ஆகவே நீங்கள் என்னைக்கு வந்து இதான் இப்போ இந்த கவர்மெண்ட்டை எப்படியா கவுத்தணும்னு துடிக்கிறாங்க. எப்படியாவது அரசு கவிழ்ந்து விடாதா என்று இயங்குகிறார்கள். முடிந்தால் கவிழ்த்து விட துடிக்கிறார்கள். இது உண்மைங்க. இன்றைக்கி சில பேர் கைது செய்யப்பட்டது, வரக்கூடிய தகவல்கள் இதெல்லாம் பார்க்கும்போது டெஸ்பரேட். இன்றைக்கி சொல்லியிருக்கார் மாஃபாய் பாண்டியராஜன். நீங்கள் தான் அணுகுனாங்கன்றது உண்மை. ஆமாம், நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னால் பேட்டி தொடங்குறதுக்கு முன்னால் நீங்கள் தான் அந்த வீடியோவை எனக்கு காமிச்சிங்க. அவர் சொல்கிறார், மாஃபாய் அணுகுனாங்க, எடப்பாடியை சிஎம்மாக்க திமுக முயற்சி செய்தது. உதயநிதியே முன் வந்தார். இதை முன்முயற்சி எடுத்தது உதயநிதின்றாரு. இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதை அதிமுகவில் இருக்க இன்னொரு முக்கிய தலைவர் என்று ஊர்ஜிதப்படுத்துகிறார். அப்போ இவ்வளவு தூரம் நீங்கள் உதயநிதி முன்னெடுப்பில் திமுக எடப்பாடியை முதலமைச்சராக முயற்சித்தது எதனால்? விஜய் சிஎம்மாக தடுத்தணும்னு துடித்தது திமுக என்பதற்கு மேலும் ஒரு சாட்சியம் இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. அப்போ இது எல்லாத்தையும் இந்த பேக்ரவுண்டில் பார்த்தா தான் இப்படி எம்எல்ஏக்கள் பேசுறது. இந்த எம்எல்ஏவோட ஜாதகம் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜாதகம். இந்த எம்எல்ஏ இவர் பரம்பரை திமுக கிடையாது. இவர் அடிப்படையில் அதிமுகவில் எம்எல்ஏவாக இருந்தவர். அதுவும் எப்படிப்பட்ட எம்எல்ஏனா, 2019 அல்லது 20 எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது சட்டமன்றத்தில் அவர் பேசும்போது ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசனை பற்றி ஏதோ சில வார்த்தைகளை சட்டமன்றத்தில் பேசுகிறார். அப்போ சட்டசபையில் திமுக உறுப்பினர்கள், ஸ்டாலின் சபையில் இருக்கார், அவர்கள் எந்திரித்து ஆட்சேபனம் தெரிவிக்கிறார்கள். அதை சபை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்கிறார்கள். ஆனால் சபாநாயகர் தனபால் தான் அதை பரிசீலித்து தான் முடிவு செய்ய முடியும். அவர் பேசியதை, உறுப்பினர் பேசியதை, மார்கண்டேயன் பேசியதை நீங்கள் சொல்வது போல் உடனே சபை குறிப்பிலிருந்து நீக்க முடியாது. நான் அதை கவனத்தில் கொள்ளுகிறேன். அவருடைய பேச்சை நான் மறுபடியும் பரிசீலித்து தேவைப்பட்டால் நீக்குகிறேன்னு சொல்கிறார். இதுதான் இந்த நபர் மார்கண்டேயனுடைய ஜாதகம். அதன் பிறகு அவர் திமுகவில் வந்து எம்எல்ஏ வரார். ஸோ யார் எந்த கட்சியில் இருக்காரோ அதற்கு எதிர்கட்சியில் இருக்கவங்கள ஹிட்டிங் பிலோ த பெல்ட் அடிக்கிறது அவருக்கு வசதி. அது வந்து மோர் லாயல் தேன் த குயின்னுவாங்க. இப்போ அதிமுகலேருந்து திமுகவுக்கு வந்தவங்க தான் ரொம்ப அதிகமாக திமுகவுக்கு விசுவாசம் காட்டுகிறார்கள். விஜய் சிஎம் ஆனவொன்னே. அனிதா ராதாகிருஷ்ணன் யார்? ஜெயலலிதா கிட்ட மந்திரியாக இருந்தவர். மார்கண்டேயன் யார்? எடப்பாடி கிட்ட எம்எல்ஏவாக இருந்தவர். இப்போ இது இவங்களுடைய ஜாதகம். நீங்கள் இன்னொன்று, சரி அந்த ஜாதகம் எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம், அது அல்ல எங்கள் விஷயம், அளவுகோல் அது அல்ல. அதை வச்சு இது சரி தப்புன்னா நான் சொல்ல வரல. இது இவருடைய பேக்ரவுண்டு. அவர் பேசியது ஏற்க முடியாது, கண்டிப்பாக ஏற்க முடியாது. இல்லை, ஏற்க முடியாது சார். ஆனால் இப்போ அவர் பேசினாருன்றதுக்காக அவர் கைது பண்ணி ஒரு 15 நாள் சிறைன்றதுனால மீண்டும் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்காதுன்னு சொல்ல முடியும். டிஃப்ரெண்ட் தாங்க. அது எப்படிங்க? ஒருத்தன் கொலை பண்ணிடுறான், பிடிச்சி உள்ளே போடுறான், இவனை பிடிச்சி உள்ளே போடுறதால இன்னொரு கொலையே நடக்காது நான் சொல்ல முடியும்? அது மாதிரி தான் இது. ஒரு விஷயம் தெரியுது, ஒரு பேட்டர்ன் இருக்குது. எப்படியாவது விஜய் ஆட்சியை கவிழ்த்து விட வேண்டும் என்று திமுக துடியாய் துடிக்கிறது. பார்க்குறவங்க எல்லாருக்கும் இது தெரியும். ஒன்று அவங்க கவுக்க முயற்சி பண்ண, நேரடியாக பண்ண மாட்டாங்க, மறைமுகமாக நடக்கும். டே 1லேருந்து இம்சங்க ஆளை விட மறுக்கிறார்கள்.
ஏதாவது ஒரு பிரச்சனை. இதெல்லாம் நீங்கள் ஒரு 6 மாதம் பொறுத்து பண்ணணுங்க, 1 வருஷம் பொறுத்து பண்ணணும். ஆளை விட என்ன வித்தியாசம் 6 மாசம் கழிச்சு பண்றதுக்கும் இப்போ பண்றதுக்கும்? நீங்கள் மக்கள் மத்தியில் ஆட்சியாளர்கள் வந்து அம்பலப்படணும். இப்போ எது பண்ணாலும் எடுபடாதுன்ற புரிதல் அவங்களுக்கு இல்லை. பூமராங் ஆகும். இன்றைக்கி விஜய்க்கு எதிராக எந்த குற்றச்சாட்டை சொன்னீங்கன்னாலும் உங்கள் மேலே தான் அந்த அம்பு திரும்ப வந்து விழும். அது அவங்களுக்கு புரியல. அந்த ஹனிமூன் பீரியட் இன்னமும் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. வாக்களித்த மை மொத்தமாக கரையிலங்க, அது ஓரத்தில் மை ஒட்டிக்கிட்டு இருக்குங்க. எனக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு போச்சான்னு தெரியல. அதனால் நீங்கள் மக்கள் உங்கள் மீது வெறுப்பில் இருக்கிறார்கள். அதனால தான் உங்களை வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. 35% ஓட்டு அவருக்கு தனியாக நின்று வாங்கியிருக்காரு. அது மங்குவதற்கு, மறைவதற்கு, செல்வாக்கு இழப்பதற்கு ஆண்டுகள் ஆகும். டைம் கொடுக்கணும். அதுக்கு தான் நாள்லேருந்து இம்சை, டே 1லேருந்து இம்சை. அதோட தொடர்ச்சி தான் இது. மக்கள் மத்தியில் அவங்களுக்கு ஒன்றும் தெரியலங்க. திமுகவில் சீனியர்ஸுக்கு தெரியுது, அவங்க வயதுமொழி மௌனமாக இருக்காங்க. அது உண்மையான திமுக தொண்டனுக்கும் தெரியுது. அவனுக்கு மதிப்பு இல்லை அவன் குரலுக்கு. திமுகவில் இந்த அணுகுமுறை வந்து திமுகவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இது பழைய ஃபார்மேட்டா சார்? இது பழைய ஃபார்மேட் கூட இப்படி பண்ணலைங்க. அதில் ஒரு விஷயங்க, கலைஞர் இருக்கும்போது கூட பண்ணாருன்னா அப்போ டிஜிட்டல் மீடியா இவ்வளோ தூரம் இல்லை. பிரிண்டில் எழுதுறது வந்து வேறு. ஓகே, பிரிண்டில் வந்து அவங்க கிட்டத்தட்ட இப்படி தான் இருந்திருக்காங்க. ஆனால் கடந்த காலங்களில் அதிகாரத்தை இழக்கும்போது, ஆனால் பிரிண்டில் இருக்கும்போது அதோட தாக்கம் ரொம்ப குறையும். அப்போ டிவி கிடையாது, ஆல் இண்டியா ரேடியோ மட்டும்தான், பேப்பர் தான், மேகசின்ஸ் வரும். அப்புறம் வெறும் சன் டிவி மட்டும் இருக்கும்போது கூட பெரிய அளவில் இந்த அளவுக்கு அப்போயே ஒரு பாதிப்பு வந்துடுச்சு. பட் இவ்வளோ தூரம் இல்லை. இப்போ டிஜிட்டல் வேர்ல்டில் நொடிக்கு நொடி நீங்கள் அரசுக்கு எதிராக செயல்படும் பொழுது மக்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு மேலும் மேலும் சிதையும். மொத்தமாக மக்கள் உங்களை அடுத்த தேர்தலில் தூக்கி எறிவார்கள் இப்படிலாம் பண்ணிங்கன்னா. ஒரு அரசு, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை ஆள விடாமல் எல்லா முனைகளிலும் நெருக்குதல் கொடுக்குற மீடியா, 90% மீடியா டிஎம்கே ஹேங் ஓவர்லேருந்து இன்னும் வெளியில் வரல. நன்றி கடன் பட்டு செஞ்சோற்று கடனுக்கு திமுக 90% மீடியா, காட்சி மீடியா அந்த ஹேங் ஓவர், டிஎம்கே ஹேங் ஓவரில் தான் இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்குது. ஆனால் இது மக்கள் மத்தியில் உள்ள பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். மக்கள் இதை விரும்ப மாட்டாங்க. நீங்கள் ஒரு அரசு தன்னுடைய செல்வாக்கை இழப்பதற்கு குறைந்தது 2 ஆண்டுகளாவது ஆகும். இப்படி போட்டு இம்சை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க. விமர்சனங்களை வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான காப்பாற்றுறாங்க ஒரு விதத்தில். நீங்கள் நியாயமான விமர்சனங்களை வைங்க. இப்போ நான் சொன்னேன், இப்போ பழனி கோயிலில் நீங்கள் எடுத்து பெருசுப்படுத்துங்க. திமுக கொடுத்த அழுத்தத்தில் தான் இன்றைக்கி சிபிசிஐடி வரைக்கும் போயிருக்கு. அதை யாரும் தப்புன்னு சொல்லலை. அது கரெக்ட், அது பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கு தான் ஒரு வலுவான எதிர்க்கட்சி. திமுக எப்பயுமே வலுவான எதிர்க்கட்சியாக இருக்கிறதுல அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த தகுதி, திறமை என்பது அது 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 வந்து இந்தியாவில் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் கிடையாது. அன்மேட்ச்டு அக்ரெசிவ் அப்போசிஷன் அவங்க இருப்பாங்க. அது ஜனநாயகத்துக்கு நல்லது. பட் அதே நேரத்தில் வந்து ஆட்சியை கவுக்கிறது, முன்னாள் மந்திரிகள் இப்படி பேசுகிறது, இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் ஏற்கனவே தனிமைப்பட்டு கிடக்கிற திமுகவை மேலும் மேலும் தனிமைப்படுத்தும். அவங்க வாக்கு வங்கியை சூறையாடும். மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு முதலமைச்சரை பார்த்து எல்லாம் அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறாருன்னா மக்கள் இன்னும் நோட் பண்ணிப்பாங்க. இல்லை, இந்த தலைமை ரசிக்குதா? ரசிக்குது. அதனால தான் கண்டிக்காமல் இதை ஏங்க மார்கண்டேயனை கண்டிக்க வேண்டிய ஸ்டாலின் ஏங்க கைது நடவடிக்கை கண்டிக்கிறாரு? நீங்கள் ரியாக்ஷனுக்கு ரியாக்ட் பண்ணுறீங்க, ஆக்ஷனுக்கு உங்கள் கருத்து என்ன? எல்லாருமே திமுக வாடகை வாய்கள் உட்பட, திமுக தலைவர் உட்பட அத்தனை பேருமே வந்து ரியாக்ஷனுக்கு தான் நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க. ரியாக்ஷன் கைது நடவடிக்கை, அதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க. நான் சொல்கிறது ஆக்ஷன். ஆக்ஷனுக்கு உங்கள் மதிப்பீடு என்ன, கருத்து என்ன? அப்படி நீ பேசலாமா? அது அப்படியே கடந்து போயிடணும்னு சொல்கிறது எவ்வளோ தூரம் அயோக்கிய தராங்க. எப்படிங்க சிஸ்டம் எப்படிங்க கடந்து போவோம்? அதை தெருவில் போகிறோன்னு சொன்னால் கூட கடந்து போக முடியாது. சமூகத்தில் ஓரளவு செல்வாக்குள்ளவனை கடந்து போனால் கூட கடந்து போக முடியாது. ஒரு முதலமைச்சரை நீ சொன்னீங்கன்னா கேள்வியே கிடையாது, பூச்சி உள்ளே தான் போடுவான். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நம்மளை விட திமுகவுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அதிகாரத்தோட கடைசி நுனி வரை அவங்க சுவைத்தவர்கள். அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் இது பேசினா இது நடக்கும். மார்கண்டேயனுக்கு என்ன தெரியாதா? இல்லை, இதை வந்து ஒரு 91, 96 ஜெயலலிதா ஆட்சியோட வந்து கம்பேர் பண்ணுற எப்படி விஷயங்கள். அவங்க வந்து அப்போ வந்து ஒரு இதுவாக இருந்தாங்க, அராஜகத்தோட சர்வாதிகாரியாக வந்து சர்வாதிகாரியாக தாங்க இருந்தாங்க. எல்லாரையுமே கைது பண்ணாங்க. காவலர்கள் வந்து அவங்களை குஷிப்படுத்தினாங்க. அவங்கள இந்த மாதிரி சொல்கிறவங்க கைது பண்ணி ஒப்பீடு வந்துங்க ரொம்ப தப்பான அயோக்கியத்தனமான ஒப்பீடு. ஜெயலலிதா தவறுகளை விஜய் தவறுகளோடலாம் ஒப்பிட முடியாது. இந்த மாதிரிலாம் வந்து மீடியா மேலெலாம் வந்து இவ்வளோ பெரிய அட்டாக்கெல்லாம் நடக்கல. இன்றைக்கி மீடியா கடுமையாக விஜய் விமர்சனம் பண்ணி தான் பேசுது. எத்தனை பேர் மேலே கேஸ் போட்டாங்க? ஒன்றுமே போடலையே. அவங்களுக்கு எவ்வளோ மீடியா பர்சன்ஸ் அவங்க வந்து டெஃபமேஷன் கேஸ் போட்டார் விஜய்? இல்லை எவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ணார்? கிட்டத்தட்ட டிஎம்கேக்கு ஈக்குவலாக மீடியாவும் பேசிக்கிட்டு தான் இருக்குது இன்றைக்கி.
இன்னமும் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலன்னு யார் ஆட்சினே தெரியாமல் தான் டிவி டிபேட்ஸ் நடக்குது. பெரும்பாலான தொலைக்காட்சி வாதங்கள் மாலை 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் டிபேட்டில் ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது எப்படி வந்து திமுகவுக்கு சொம்பு தூக்குனாங்களோ, லாலி பாடினாங்களோ, எப்படி வந்து ஜால்ரா போட்டாங்களோ, அந்த மாதிரி தான் இன்றைக்கும் திமுகவுக்கு வந்து வெண்சாமரம் வீசிக்கிட்டு இருக்காங்க. எது பண்ணாலும் விஜய் தான் தப்பு சொல்கிறாங்க. 96 ஆட்சி வேறு, அதெல்லாம் பார்க்காதவங்க பேசுகிற பேச்சு. நாங்கள்லாம் அதை பார்த்தவங்க, அதில் வாழ்ந்தவங்க, வளர்ந்தவங்க. அதில் அது வேறு. ஐஏஎஸ் ஆஃபீஸர் மூஞ்சில் ஆசிட் அடித்த கவர்மெண்ட் அது. ஐஏஎஸ் ஆஃபீஸர் மூஞ்சில் ஆசிட் அடித்த கவர்மெண்ட். 120 அவதூறு வழக்குகள். பழனிக்கு மொட்டை போட்டாங்கன்னு இன்றைக்கி சொன்னிருந்த பரந்தாம சொன்னது அன்றைக்கி சொல்லியிருந்தா அவதூறு வழக்கு போட்டிருப்பாங்க. இன்றைக்கி அதெல்லாம் இல்லையே, மனசாட்சியோட பேசணும். ஆகவே இது வந்து இந்த ஒப்பீடே ரொம்ப தவறு. நீங்கள் என்ன வேணால் பேசுவீங்க, என்ன வேணால் செய்வீங்க, ஆனால் உங்களை ஒன்றும் பண்ணக்கூடாதா? இது தவிர்த்துட்டு அவங்க போலான்ற ஒரு எண்ணம் வரலாமா சார்? எக்ஸ்டென்ட் அப்படி தாங்க இருக்காங்க. சில இடங்களில் வந்துங்க, நான் என்ன சொல்கிறேன், நிறைய விமர்சனங்கள், யாருமே விமர்சனம் பண்ணலைன்னுலாம் சொல்ல முடியாது. எவ்வளோ பேர் இன்றைக்கி விமர்சனம் பண்ணுறாங்க. அதில் சிலரை வந்து அவங்க குறி வச்சு கைது பண்ணுறதுன்றது தவிர்க்கப்பட வேண்டும். இல்லை சார், ஆர்பி உதயகுமார் கூட இப்படி பேசுகிறாரு. ஆமாம், அவர் மேலே ஒரு வராத ஒரு இது வந்து எலும்பை உடைக்கன்னு ஆர்பி உதயகுமார் எலும்பை உடைக்கிறேன்னு பேசலை. அவரும் ஒருமையிலலாம் வந்து பேசுகிறார். ஒருமையில பேசுறதுக்கு அரெஸ்ட் பண்ணல. இப்போ ஆராசா பேசுகிறாரு, கண்டினியூஸாக பேசுகிறாரு. இவங்க ஏன் அதை கண்டிக்க மாட்டேன்றாங்க? நான் கேட்குறேன், எனக்கு வந்து இதை முட்டு கொடுக்குற திமுகவுக்கு என்னமோ முட்டு கொடுக்குற வாடகை வாய்கள், பெய்டு மவுத்ஸ், அறிவாலய அல்சேஷன்கள், ஆக்ஷனை பற்றி ஏன் பேச மாட்டேன்றேன்? ஓப்பனாக ஒருமையில் பேசுறது, மிரட்டுறது, அவதூறு பரப்புறது, கவுந்துருன்றது, கல்யாண வீட்டில் போய் கலைஞ்சிரும்ன்றது, இதெல்லாம் நியாயமா? ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இங்கே இருக்குது. 6 மாதம் கூட ஆகலையா, அது கூட கலைஞ்சிரும்னா? இல்லை, இது இப்போவே பண்ண ஒரு டயர்ட் ஆகிடாதா சார்? இது ஆரம்பத்திலே இவ்வளோ அதுதான் சிக்கல். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, யூ ஷுட் நாட் ஸ்ப்ரிண்ட் அ மேரத்தான்வாங்க. ஸ்ப்ரிண்ட்டுன்றது 10 செகண்டுக்குள்ளே ஓடி மறையிறது. மேரத்தான் வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் 4 மணி நேரம், 24 ஹவர்ஸ் மேரத்தானில் இருக்குது. மேரத்தானுக்கு தான் ஸ்ட்ரென்த் அதிகம், ஸ்ப்ரிண்ட்டுக்கு இல்லை. நீ மேரத்தானில் ஸ்ப்ரிண்ட் மாதிரி ஓடணுன்னா சில நிமிடங்களில் மூச்சு அரைச்சி செத்துருவேன். நல்ல பாயிண்ட் இது. இன்னும் 58 மாதம் இருக்குது இந்த கவர்மெண்ட்டுக்கு. நீங்கள் இப்போயே எல்லாத்தையும் விரயம் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு உண்மையாக எதிர்க்க வேண்டிய இஷ்யூ இல்லை. த கவர்மெண்ட் வில் கோ அன்பாப்புலர் டே பை டே. எனி கவர்மெண்ட், எல்லா அரசுகளும் ஆண்டுகள் செல்ல மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழக்கும். அப்போ நீங்கள் ஒரு பிரதான எதிர்கட்சியை அவங்க கடமையை ஆற்றும் பொழுது மக்கள் சீண்ட மாட்டாங்க. அது ஏன்னா நீ தான் எது பேசினாலும் திட்டுவாங்க, திமுகன்றவாங்க. இவ்வளோ குறைகளை குற்றங்களை என்ன பண்ணாலும் நீங்கள் குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. வயிறு எரியுது உங்களுக்கு. அதிகாரத்தை பறிகொடுத்த வைத்தறிச்சல் தான் இன்றைய திமுகவின் அரசியலுக்கான அடிப்படை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் இது தற்கொலை அரசியல். ஓகே, அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறது இன்றைக்கி தற்கொலை அரசியல். அதுக்கு அவங்க ஏகபோக உரிமையை பெற்றிருக்கிறார்கள். அது வந்து அவங்க வந்து ஐஎஸ்ஓ முத்திரை குத்தின ஏகபோக உரிமையை வாங்கிட்டாங்க. ஃபுல் லைசன்ஸ். டெஸ்ட்ரக்டிவ் பாத் இது. இப்படி ஏன்னா இன்னும் 6 மாதம் 1 வருஷத்தில் மக்கள் மத்தியில் இந்த அரசு செல்வாக்கு இழக்கும்போது, கண்டிப்பாக இழக்கும். அப்போ அரசு தவறுகள் செய்யும்போது நீங்கள் தட்டி கேட்கும்போது அதுக்கு மரியாதை இருக்காது. அந்த ஆபத்தை உணராமல் தான் இவங்க நடந்துக்கிட்டு இருக்காங்க. பெரும் பொறுப்பு இருக்குது. ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு வலிமையான எதிர்க்கட்சி தேவை. திமுக என்றைக்குமே சிறந்த எதிர்க்கட்சியாக இருந்திருக்கு. எடப்பாடி பீரியடில் கொரோனா காலத்தில் லாக்டவுனில் கூட வீட்டு வாசல் எதுனா கொடியை பிடிச்சி நிற்பார் ஸ்டாலின். வலிமையான ஒரு ஜனநாயகம். அன்றைக்கி பல பேர் ஓடி ஒளிஞ்சாங்க, அரசியலுக்கு வரன்ட்டுலாம் ஓடி ஒளிஞ்சாங்க பல பேர். இன்றைக்கி அரசியல் பேசுகிற பல பேர் வெளியிலே வரல. ஆனால் மக்களோட மக்களாக நின்ற ஒரு இயக்கம் திமுக. ஒரு பிரச்சனைனா திமுக வீட்டு வாசல் வந்து நிற்பான், பவர் இருந்தாலும் இல்லாட்டியும். தேர் ஜெனுவின் பொலிட்டிஷியன்ஸ், உண்மையான அரசியல்வாதிகள். அவங்க பலமே அதுதான். பட் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு இது தற்கொலை அரசியல். அதாவது கார்த்தி, ஒரு தனி மனிதனுக்கு தற்கொலை எண்ணம் வந்ததுன்னா அவனை கூட்டும் போய் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து கவுன்சிலிங் கொடுக்கலாம். ஒரு கட்சிக்கே வந்ததுன்னா யாருக்கு ட்ரீட்மெண்ட்டு, யாருக்கு கவுன்சிலிங், தலையில் வாழவும் புரியல. தினம் இப்படி பேசுகிறதால இப்போ செட்டிலே ஆகலையாங்க, மை காயலைங்க. தினம் இம்சை, தினம் பிரச்சனை, தினம் எங்கேயாவது எவனாவது ஒரு ராவடி பண்ண வேண்டியது. பிரச்சனைகள் நிறையா இருக்குங்க, அதை பேசக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. ஆமாம். ஆனால் நீங்கள் இப்படி பேசுகிறதால அரசு தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு விதத்தை நீங்கள் வழிவகுக்கிறீங்க. உண்மையான பிரச்சனைகள் பல இதில் விஜய் கவனம் செலுத்த மாட்டேன்றாரு. அதுலேருந்து அரசு தப்பித்துக் கொள்வதற்கு இந்த மாதிரியான பேச்சு பேசுகிறதால நீங்கள் அரசுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ விஜய்க்கு உதவி பண்ணுறீங்க. அது 2 வகையில் அவருக்கு சாதகங்க, விஜய்க்கு சாதகம். ஏன்னா உங்களை ஹேண்டில் பண்ணுறது ஈஸி. ஓப்பனாக வைலன்ஸ் பேசுகிறவனை, வைலன்ஸ் பண்ணுறவனை ஹேண்டில் பண்ணுறது ஒரு அரசாங்கத்துக்கு ரொம்ப ஈஸி. மக்கள்கிட்ட போய் கேட்டால் சொல்லுவாங்க, ஆமாம் ஒரு முதலமைச்சர் இப்படி பேசினா பூச்சி உள்ளே போடாமல் கொஞ்சம் நான் வச்சுக்குவாங்க, மொத்தமாக கொடுப்பாங்கன்னுவாங்க. மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு இழக்கிறீங்க. மாறா முதலமைச்சர், ஆட்சியாளர்கள் அவங்க தவறுகள்லேருந்து தப்பிச்சுக்கிறாங்க.
அப்போ தெரிஞ்சோ தெரியாமலே நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. பேச 1000 பிரச்சனை இருக்குல்ல, எதுக்கு விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்கண்டேயனுக்கு இந்த இந்த அருவருப்பான வன்முறை பேச்சு? அவர் சிஸ்டத்தை பற்றி தெரிஞ்சவர், ஏடிஎம்கேலேருந்து திமுக வந்திருக்காரு. இதை பேசினா இது நடக்கும்னு அவருக்கு தெரியும். புச்சு போலீஸ் உள்ளே போட்டுருவான்னு தெரியும் அவருக்கு. அப்போ தெரிஞ்சு தானே நீ பேசுகிற? எதுக்கு பேசுகிற? காப்பாற்றுறீங்களா பிஜேபி டிவிகே கவர்மெண்ட்டை நீங்கள் காப்பாற்றுறீங்களான்ற கேள்வி எழுவது இயல்பானது. ஆகவே நீங்கள் நியாயமாக நாளைக்கு பேசும்போது நாளைக்கு நியாயமாக நீங்கள் பேசும்பொழுது, மக்கள் சார்ந்த விஷயங்களை நீங்கள் கையில் எடுக்கும் பொழுது உங்களுக்கு மரியாதை இருக்காது. நான் அதை தான் சொல்கிறேன், உங்களுக்கு மரியாதை போயிடும் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா. ஏன்னா நீங்கள் மக்கள் நலன் சார்ந்து எதிர்க்கட்சியாக உங்கள் ரோலை ப்ளே பண்ணணுன்றது தான் மாநிலத்தோட எதிர்பார்ப்பு. ஒரு சிறந்த எதிர்க்கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவை. அந்த இடத்த திமுக இன்னைக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இழந்துக்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு வக்ர அரசியல். ஏற்கனவே ஜென்சி திமுக அவங்க ஒரு ஜென்சி வந்து திமுகவை தூக்கி எறிஞ்சிட்டான். இல்லை ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பண்ணுற விஷயங்கள். ஆமாம். இப்போ நீங்கள் வந்து எவ்வளவோ பிரச்சனை இந்த அரசை நீங்கள் இன்றைக்கி பின் டவுன் பண்ணலாங்க. அதை கோட்டை விட்டுட்டில் நிற்கிறீங்க. 1000 ப்ராமிசஸ் பண்ணாங்க. எதை நிறைவேற்ற போகிறாங்க, எப்போ நிறைவேற்ற போகிறாங்க? இதில் ஒரு அட்வான்டேஜ் விஜய்க்கு என்னென்னா, இவங்க இப்படி பேசுகிறது கவர்மெண்ட்டுக்கு நல்லது. ஏன்னா இவங்களை ஹேண்டில் பண்ணும்போது யாரும் குரல் கொடுக்க மாட்டோம். நீங்கள் யாராவது குரல் கொடுத்தாங்களா? திமுக காரணத்தை தவிர யாராவது குரல் கொடுத்தாரா? திமுகலே உள்ளுக்குள்ளே எவ்வளோ பேர் ரசிக்கிறாங்கன்றது திமுக காரணத்துக்கு தான் தெரியும். ஏன்னா இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, வெட்டிடுவான் குத்திடுவான்னு பேசுறது, எலும்பு உடைப்பான்னு பேசுறதுல ஒரு அட்வான்டேஜ் பெரிய மனிதர்கள், எம்எல்ஏக்கள்றவங்க பெரிய மனிதர்கள், சட்டத்தை உருவாக்கக்கூடிய இடத்துல இருக்கும். அவர்கள் இப்படி பேசும்போது